வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர் தன்மையில் பயிற்சி 4.1 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு, பின் வருவனவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைக. ஓகேவா, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, 4 படம். அந்த 4 படத்துக்கும் சமச்சீர் கோடுகள் வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதை சமச்சீர் கோடுகள் எத்தனை வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று வரையலாம். ஏன்னா இதை ரைட்லேருந்து லெஃப்ட்டு மடிக்கலாம், அதனால் இது ஒன்று வரையலாம். அடுத்து கிடைமட்டமாக ஒன்று வரையலாம். இது மேலேருந்து கீழே மடிக்கலாம், அதனால் ஒன்று வரையலாம். இதில் ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இது மேலேருந்து கீழே மடிக்கிறதுனால 2 கோடு வரைஞ்சிட்டோம். அடுத்து 3வது கோடு இப்படி ஏறலாம் கிராஸில், ஏன்னா சைட்லேருந்து இந்த மாதிரி மடிக்கிறப்ப. ஓகேவா, அடுத்து இங்கேருந்து இப்படி மடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கோடு இந்த சைடு இப்படி மடிக்க. ஓகேவா, அப்போ இதில் எத்தனை கோடுகள் இருக்குது? 4 சமச்சீர் கோடுகள் இருக்குது. 4 கோடுகள். 4 கோடுகள். ஓகேவா, அடுத்து இதை பாருங்கள். இங்கேருந்து ஒரு டாட் லைன் போகும். இது ஒரு சமச்சீர் கோடு, ஏன்னா அங்கே மேலேருந்து இங்கிட்டு மடிக்கிறப்ப மடிக்கலாம். ஓகேவா, அடுத்து இந்த டாட் லைனை பாடுவோம். அது இங்கேருந்து இப்படி மடிக்கிறப்ப வரும். ஓகேவா, அடுத்து இதை பாருங்கள். இங்கே ஒரு டாட் லைனு, அப்போ இங்கேருந்து இப்படி மடிக்கலாம். அப்போ இது என்னன்னா 3 சமச்சீர் கோடுகள் இந்த வரைபடத்தில் இருக்குது. 3 சமச்சீர் கோடுகள். அடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ செங்குத்தாக வரைஞ்சோம்னா ரைட்லேருந்து லெஃப்ட் ஒன்று மடிக்கலாம். ஓகேவா, பேப்பர் தானே, அது மடிக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கேருந்து இந்த கிராஸில் ஒன்று. ஓகேவா, அடுத்து கிடைமட்டமாக ஒரு கோடு. அடுத்து இங்கேருந்து ஒரு கோடு. இந்த மாதிரி மடித்தோம்னா நம்ம கரெக்டாக சேமாக மடிக்க முடியும். அப்போ இதில் எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குது? 4 சமச்சீர் கோடுகள் இருக்குது. சமச்சீர் கோடுகள். ஓகேவா, இதில் பாருங்கள், இந்த கிராஸில் ஒன்று வரையலாம், இந்த கிராஸில் ஒன்று வரையலாம். ஏன்னா இந்த பேப்பர் எப்படி மடிக்கலாம், இந்த கிராஸில் வரைஞ்சோம்னா இங்கேருந்து இப்படி மடிக்கலாம். ஓகேவா, அப்போ இதில் எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குது? 2 கோடுகள். 2 கோடுகள். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்